காத்தான்குடி பள்ளிவாசலிலே தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை அவர்கள் சுஜூதிலே இருந்த நிலையில், தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஆயுதம் தாங்கிய பாசிச விடுதலை புலிகள் துடிக்க துடிக்க கதற கதற இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என எல்லோரையும் சுட்டு கொன்று இரத்த பெருவெள்ளத்திலே பள்ளிவாசலில் கிடத்திய நாள்தான் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் ஆயுதம் தூக்கி போராடி இருக்கவில்லை. முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே ஆயுத போராட்டத்துக்கு துணையான ஒரு சமூகமாக இருந்திருக்கவில்லை. தமிழ் ஆயுத குழுக்கள், தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக பலம் பெற்றவர்களாக, இராணுவ கட்டமைப்பிலே சிறந்து விளங்கியவர்களாக இருக்கின்ற நிலையில்தான் முஸ்லிம் சமூகத்தின் மீது அத்தனை வன்மங்களையும், அட்டூழியங்களையும், கொலைகளையும், கப்பங்களையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக அவர்கள் வடகிழக்கிலே காணப்பட்டார்கள். அன்றைய காலத்தில் தமிழ் விடுதலை போராட்ட இயக்கங்களோடு முஸ்லிம்களும் ஒன்றித்திருந்தார்கள். முஸ்லிம் சமூகமும் அதற்கு பங்களிப்பு செய்திருந்தது. முஸ்லிம் சமூகமும் நியாயமான தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஆதரித்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் முஸ்லிம்கள் மீது பாய்ந்த பொழுது, முஸ்லிம்கள் மீதும் தங்களுடைய வன்மத்தை கைக்க பொழுது, முஸ்லிம்களையும் அவர்கள் வேட்டையாட முயற்சித்த பொழுதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டின் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டிய ஆக குறைந்த நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று வந்து கொண்டிருந்த ஹஜ்ஜாஜிகளை வழிமறைத்து, அதே நேரம் அந்த பாதையால் பிரயாணம் செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களை வழிமறைத்து, அவர்களுடைய கைகளாலே அவர்களுக்கு குழி தோண்ட வைத்து, அவர்களை துப்பாக்கி முனையிலே கொன்று குவித்து புதைத்த கொடூரமான குருக்கள் மட இன படுகொலை களமும் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே மாறாத ரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு கூட இன்று கூட நாங்கள் நியாயம் தேட முடியாத ஒரு சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மிக முக்கியமான வலிமிகுந்த வரலாற்று நினைவொன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நாளை இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றில் மிக கொடூரமானதும் மிலேச்சத்தனமானதுமான தாக்குதலை தமிழீழ பாசிச விடுதலை புலிகள் இலங்கை முஸ்லிம்களின் மீது நிகழ்த்திய ஒரு நாள். காத்தான்குடி பள்ளிவாசலிலே தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை அவர்கள் சுஜூதிலே இருந்த நிலையில், தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஆயுதம் தாங்கிய பாசிச விடுதலை புலிகள் துடிக்க துடிக்க கதற கதற இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என எல்லோரையும் சுட்டு கொன்று இரத்த பெருவெள்ளத்திலே பள்ளிவாசலில் கிடத்திய நாள்தான் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. இந்த விடயத்தை இலங்கை முஸ்லிம் மக்கள் மன்னித்தாலும் அதனை மறப்பதற்கு முடியாத நிலைமையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன்னிப்பதென்பது வேறு, மறப்பதென்பது வேறு. சில நேரங்களில் நாங்கள் இந்த சம்பவத்தை மறந்திருந்தாலும் அவ்வப்போது சில இனவாதிகள் தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் இந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இலங்கை முஸ்லிம் சமூகம் சிங்கள பெருந்தேசியவாதத்தால் மாத்திரமல்ல, தமிழ் பெருந்தேசியவாதத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு சமூகமாக நாங்கள் இருந்த பொழுதும், யுத்தத்திலே ஈடுபட்ட தரப்புகளுக்கு நிகராக நாங்கள் பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருந்து சுமார் 90,000 முஸ்லிம்கள் இரவோடிரவாக ஆயுத முனையிலே எந்தவிதமான பொருட்களையும் சொத்துக்களையும் கொண்டு போக முடியாத நிலையில் அவர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதை போலவே வடகிழக்கெங்கும் முஸ்லிம் சமூகத்தின் மீது தமிழீழ விடுதலை புலிகளும் ஆயுதம் தாங்கிய பாசிச ஆயுத குழுக்களும் முஸ்லிம் மக்கள் மீது மிக கொடூரமான இன வன்முறையினை பிரயோகித்திருக்கிறார்கள். படுகொலைகளை புரிந்திருக்கிறார்கள், கடத்தல்களை செய்திருக்கிறார்கள், கப்பமர விட்டிருக்கின்றார்கள், காணாமல் போக செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இலங்கை முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட சமூகமாக இப்பொழுதும் இருக்கிறது, அப்பொழுதும் இருந்திருக்கின்றது. அண்மையிலே திகாமுடுல்ல மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோட்டீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு கூற்றொன்றை முன்வைத்திருந்தார். அதாவது, முஸ்லிம் காடையர்கள் இராணுவத்துடன் இணைந்து தமிழ் மக்களை கொன்று குவித்தார்கள் என்றும், தமிழர் பூர்வீக கிராமங்களை அழித்தார்கள் என்றும்,
ஒரு மோசமான குற்றச்சாட்டை பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். உண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களுடைய அரைகுறை அறிவை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், விசனமும் அடைந்தேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் ஆயுதம் தூக்கி போராடி இருக்கவில்லை. முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே ஆயுத போராட்டத்துக்கு துணையான ஒரு சமூகமாக இருந்திருக்கவில்லை. வன்முறைகளை பிரயோகிக்கக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்திருக்கவில்லை. எந்த காலத்திலும் முஸ்லிம் சமூகம் ஆயுதம் தாங்கிய ஒரு சமூகமாக எப்பொழுதும் இருந்ததில்லை. அவ்வாறான ஒரு சமூகத்தின் மீது ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகள், ஆயுதம் தாங்கிய ஏனைய தமிழ் விடுதலை குழுக்கள் இருக்கின்ற நிலைமையில் முஸ்லிம் சமூகத்தை ஒரு ஆயுதம் தாங்கிய சமூகமாகவும் ஆயுத முனையிலே தமிழ் கிராமங்களை கபலீகரம் செய்த சமூகமாகவும் சித்தரிப்பது என்பது மிகவும் வேதனையானது மாத்திரமல்ல, அது ஒரு வன்மமான உள்நோக்கம் கொண்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும். பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொறுப்பு வாய்ந்த சபையில் இவ்வாறு மேலோட்டமாகவும் மெத்தனமாகவும் கருத்துக்களை கூறுவது, வரலாற்றை திரிவுபடுத்தி கூறுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும். ஏனென்றால் தமிழ் ஆயுத குழுக்கள், தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக பலம் பெற்றவர்களாக, இராணுவ கட்டமைப்பிலே சிறந்து விளங்கியவர்களாக இருக்கின்ற நிலையில்தான் முஸ்லிம் சமூகத்தின் மீது அத்தனை வன்மங்களையும் அட்டூழியங்களையும் கொலைகளையும் கப்பங்களையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக அவர்கள் வடகிழக்கிலே காணப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தின் மீது அவர்கள் நிகழ்த்திய வன்முறைகள் படுகொலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு முஸ்லிம் சமூகத்துக்கு எவ்விதமான நாதியும் இருக்கவில்லை எனும் யதார்த்தத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தன்னை காத்து கொள்வதற்கு வேறு வழி இல்லாத நிலைமையில்தான் இந்த நாட்டின் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் தமிழ் விடுதலை போராட்ட இயக்கங்களோடு முஸ்லிம்களும் ஒன்றித்திருந்தார்கள். முஸ்லிம் சமூகமும் அதற்கு பங்களிப்பு செய்திருந்தது. முஸ்லிம் சமூகமும் நியாயமான தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஆதரித்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் முஸ்லிம்கள் மீது பாய்ந்த பொழுது, முஸ்லிம்கள் மீதும் தங்களுடைய வன்மத்தை கைக்கிய பொழுது, முஸ்லிம்களையும் அவர்கள் வேட்டையாட முயற்சித்த பொழுதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டின் அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டிய ஆக குறைந்த நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை கோடீஸ்வரன் போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கோடீஸ்வரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த இனவாத முகத்தை பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் காத்தாங்குடி போன்ற படுகொலைகளையும், குருக்கள் மடம் போன்ற படுகொலைகளையும், ஏறாவூரிலே நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளையும், வடகிழக்கிலே இருக்கின்ற அத்தனை முஸ்லிம் கிராமங்களின் மீதும் தமிழீழ விடுதலை புலிகள் நிகழ்த்திய இந்த படுகொலைகளை பற்றி நாங்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான வன்முறை நோக்கம் கொண்ட அல்லது மோசமான வன்மம் கொண்ட இவ்வாறான அரசியல் தலைமைகளினதும் தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலரது கருத்துக்கள் காரணமாகவும் தான் முஸ்லிம் சமூகம் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இன வன்முறைகளை, படுகொலைகளை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே குருக்கள் மடம் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. எவ்வாறு செம்மணி புதைகளை தமிழர்களுடைய இனவழிப்பு வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லோ, அதே போன்றுதான் குருக்கள் மடம் படுகொலையும் முஸ்லிம் சமூகத்தின் இனவழிப்பு வரலாற்றில் மிக முக்கியமானது என்பதை தமிழ் சமூகமும் சர்வதேசமும் இந்த நாடும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்து கொண்டிருந்த ஹஜ்ஜாஜிகளை வழிமறைத்து, அதே நேரம் அந்த பாதையால் பிரயாணம் செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களை வழிமறைத்து, அவர்களுடைய கைகளாலே அவர்களுக்கு குழி தோண்ட வைத்து, அவர்களை துப்பாக்கி முனையிலே கொன்று குவித்து புதைத்த கொடூரமான குருக்கள் மட இன படுகொலை களமும் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே மாறாத ரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு கூட இன்று கூட நாங்கள் நியாயம் தேட முடியாத ஒரு சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான முஸ்லிம் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரமான வன்முறைகளை மறைத்து, ஆயுதம் தாங்கிய நிலையில் பலமாக இருந்த தமிழ் ஆயுத குழுக்கள் முஸ்லிம்கள் மீது நிகழ்த்திய வன்முறையை மறந்து முஸ்லிம் சமூகத்தை ஒரு பயங்கரவாத சமூகமாக, வன்முறை சமூகமாக காட்ட முற்படும் பொழுதுதான் நாங்கள் இவ்வாறான நீங்கள் நிகழ்த்திய மிக கொடூரமான வரலாறுகளை பற்றி பேசுவதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றோம். எனவேதான் இனப்பிரச்சினை தீர்வு என்று வருகின்ற பொழுது முஸ்லிம் சமூகமும் இந்த நாட்டிலே ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள்
ஏனைய தரப்புகளுக்கு சமாந்தரமாக நின்று பேசி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உரித்துடைய ஒரு சமூகமாக பார்க்கப்பட வேண்டும். துரைஷ்டவசமாக நமது அரசியல் அந்த புள்ளியிலிருந்து வழி தவறி சென்று கொண்டிருந்தாலும் வருங்கால தலைமுறையின் நன்மை கருதி இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை தீர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தை மேசை என்று வருகின்ற பொழுது முஸ்லிம் சமூகமும் ஏனைய தரப்புகளை போல் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு எனும் அடிப்படையில், மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தரப்பு எனும் அடிப்படையில் முஸ்லிம் சமூகமும் இனப்பிரச்சினை தீர்வில் சமாந்தரமாக நின்று பேசி அவர்களுக்கே உரிய தனித்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற சமூகமாக மாற வேண்டும். அந்த பிரஜையிலிருந்து நாம் அண்மை காலமாக தவறி வந்திருந்தாலும் இனிமேலும் நாம் பிரஜையற்ற ஒரு சமூகமாக இருக்க முடியாது. அவ்வாறு நாம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை தீர்வு குறித்தும் தமிழீழ விடுதலை புலிகள் நம் மீது நிகழ்த்திய வன்முறைகளிலிருந்தும் தமிழ் ஆயுத குழுக்கள் நம் மீது நிகழ்த்திய வன்முறைகளிலிருந்தும் இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் நிகழ்த்திய பெருந்தேசியவாத வன்முறைகள் குறித்தும் பிரஜையற்ற ஒரு சமூகமாக நாம் இருப்போமானால், இவ்வாறு நாம் அடிக்கடி பந்தாடப்படுகிற ஒரு சமூகமாக அல்லது வரலாற்றை மறந்த சமூகமாக அல்லது நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு மூன்றாம் தர சமூகமாக நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கப்பட்டு வருகின்ற நிலைமையை நாங்கள் தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்படும். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் மீதும் மிக மோசமான இனப்படுகொலை, இனவழிப்பு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் மீது அவ்வப்போது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் பல்வேறு கட்டுக்கதைகளை கூறி அவர்களுடைய வன்மத்தை முஸ்லிம் சமூகத்தின் மீது உமிழ்ந்தாலும் அதற்கு முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் அருகதையுடைய சமூகம் முஸ்லிம் சமூகம் அல்ல என்பதை வலியுறுத்த வேண்டும். அது குறித்து நாம் வளர்கின்ற தலைமுறை பிரக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனும் அடிப்படையில் இந்த காணொளியை ஒரு நினைவுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பாசிச தமிழீழ விடுதலை புலிகளால் தூரமாக கொல்லப்பட்ட நமது சுகதாக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மண்ணறையை வெளிச்சமாக்கி சுவனத்து மாப்பிள்ளைகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை உறங்க வைப்பானாக எனும் பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.